படித்த அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. பெரியவங்க எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கணும். பெரியவங்க வாயில் என்ன வரக்கூடாது தெரியுமா? சாபம் வரக்கூடாது. நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லக்கூடாது. உனக்கு நிறைய கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பெரியவங்க எப்பொழுதுமே சின்னவங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அவங்க பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வாயில் ஆசீர்வாதம் தான் வரும். பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஆசீர்வதிக்க வேண்டியதே அல்லாமல் சபியாதிருங்கள். உதாசீனத்திற்கு உதாசீனத்தை செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து எல்லாரையும் என்ன செய்யணும்? ஆண்டவர் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு கூட சீஷர்களை அனுப்பும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒரு வீட்டு தேடி போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், வாழ்த்துங்கள். நீங்கள் கூறின அந்த வாழ்த்துதல் ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பாத்திரமாக இருந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா அது உங்கள் கூடையே வந்துடும். முதல்ல ஆண்டவர் பிள்ளைகள் என்ன செய்யணும்னா ஆசீர்வதிக்க கற்றுக்கணும். யாரையுமே ஆண்டவர் பிள்ளைகள் சபிக்கக்கூடாது. நீ நாசமாக போயிடுவ அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன நீ இப்படி சொன்னல, அதனால ஆண்டவர் உன்னை விடமாட்டா இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இன்னும் கூட நான் ஒரு படி அதிகமாக போய் சொன்னேன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சத்துருவை நேசிக்கணும். யாரை நேசிக்கணும்? சத்துருவை நேசிக்கணும். நம்மளை பகைக்கிறவங்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். நம்மளை விரோதிக்கிறாங்க இல்லையா, பகைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமா. நம்ம தான் ஆண்டவர் உன்னை பார்த்துக்குவார். ஆண்டவர் உன் கையை எடுப்பார், காலை எடுப்பார், உனக்கு நோயை கொண்டு வந்து போடுவார். நீ என்ன கஷ்டப்படுற பாரு அப்படின்னு சொல்கிற நாம் போய் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறது எங்கே? அவங்கள போய் எங்கே நாம் போய் நேசிக்க போகிறோம்? உண்மையாலுமே ஆண்டவருடைய குணத்துக்கும் மனுஷனுடைய குணத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். மனுஷனுடைய குணம் என்ன தெரியுமா? ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னா அவ்வளோதான், அவன் எதுக்குமே தகுதி இல்லை, அவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, இனிமேல் அவன் என்னை பார்க்கக்கூடாது, இனிமேல் அவன் என்னோடு பேசக்கூடாது அப்படின்னு முரட்டுத்தனமாக என்ன செய்கிறார்கள் என்றால் நிற்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய குணம் அப்படி இல்லை. உண்மையாலுமே தவறு செய்யாதவர் ஆண்டவர். அவர் தான் சொல்கிறாரு, அவனுக்கு சத்துருவாக இருந்தாலும் அவனை நீ நேசிக்கணும். ஒருவேளை சத்துரு கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், சத்துரு கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு சந்தோஷப்படக்கூடாது. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாது. உனக்கு விரோதியாக இருக்கிறவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா நீ சந்தோஷப்படாத. அப்படிதான் ஆண்டவருடைய குணம். ஆனால் மனுஷனுடைய குணம் என்ன தெரியுமா? அதுவும் கிறிஸ்தவங்களுடைய குணம் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை ஊழியத்துக்கு வந்திருந்தார். அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, எனக்கு விரோதமாக எழும்புனா யாரையும் ஆண்டவர் இது வரைக்கும் விட்டு வைக்கல. எனக்கு யாரெல்லாம் சதி நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் விட்டு வைக்கல. எனக்கு யாரெல்லாம் தீமை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் விட்டு வைக்கவே மாட்டார். பாருங்க, வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அவரை கண்டா யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அவருடைய நிலைமையெல்லாம் என்னன்னா, தான் ஒரு பக்தியாக இருக்கிறாங்க அப்படின்றதான ஒரு எண்ணம்.
உண்மையாலுமே அடுத்தவங்க கெட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையாலுமே பக்திமான்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவங்க ஒரு வேளை நமக்கு விரோதி தான், விரோதிக்கிறாங்க தான், நம்மளை விரோதிக்கிறது உண்மைதான். ஆனால் என்னன்னா, அவன் நம்மளை விரோதிக்கிறதுனால ஆண்டவர் அவனை தண்டித்து ஒரு வியாதியில் படுக்க வச்சு அல்லது அவனை சாகடிச்சு போட்டுடுறாருன்னு வச்சுக்குவோம். அதனால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா? அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? நமக்கு என்ன லாபம் இருக்கு? உலகத்தாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தானு இருந்தால் பக்கத்து வீட்டில் சண்டை வந்தா கொஞ்ச நாள் பார்க்குறாங்க, அப்புறம் போய் மந்திரவாதிகிட்ட போய், சாமி இவன் என் குடும்பத்துக்கு விரோதமாகவே எழும்புறான், இவன் இருந்தால் என் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியாது, அதனால ஒரு மந்திரம் பண்ணுங்க, எத்தனை ஆயிரம் செலவானாலும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு மந்திரம் பண்ணி கொண்டு வந்து வச்சிடறான். கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அவன் சாவானா. அப்போ அவன் ரசிக்கப்படாதவன், மனம் திரும்பாதவன், ஆண்டவர் யாருன்னு தெரியாது, ஆண்டவர் வசனம் என்னன்னு தெரியாது, அவன் செய்கிறான், தெரியாமல் அறியாமல் செய்கிறான். அதே காரியத்தை நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே அவன் கெட்டு போயிட்டோம், சீக்கிரமாக சாகணும் அப்படி நாமும் ஜெபம் பண்ணால் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ அப்படிப்பட்டதான ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? தப்பு செய்யறது உண்மைதான், நம்மகிட்ட 1000 ரூபா பணத்தை ஏமாத்துறது உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் 1000 ரூபா பணத்துக்காக ஆண்டவர் அவனை கொண்டு போட மாட்டார், அழிக்க மாட்டார். என்ன நம்மளை ஏமாத்தினவன் அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யார் ஜெபம் பண்ணுறாங்களோ அதுதான் ஆசீர்வாதம். அதனால் குறிப்பாக பெரியவங்களுடைய வாயில் சாபமான வார்த்தைகள் வரக்கூடாது, பெரியவங்க வாயில் ஆசீர்வதிக்கப்படுகிற வார்த்தைகள் தான் வரும். சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படுவான், இதில் சந்தேகமே